வந்தாரை வாழ வைக்கும் தங்க தமிழகத்தின் தலைநகர் சிங்கார சென்னையில் அனைத்து இந்திய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பில் சான்றோர் மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, தமிழ் அறிஞர்களே, உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு வணக்கம். தமிழ் வாழ்ந்தால்தான் தமிழர் வாழ முடியும். தமிழர் வாழ்ந்தால்தான் தமிழ் உலகெங்கும் ஓய்ந்து ஒலிக்கும். தமிழ் என்பது நம்முடைய மொழி மட்டுமல்ல. தமிழ் உன் தாயின் ஒரு தாலாட்டு, தந்தையின் ஒரு அறிவுரை, முன்னோர்களின் மரபு. அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொக்கிஷம். இதை மனதில் கொண்டுதான் அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தினுடைய கூட்டமைப்பு மாநாடு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நம்முடைய தமிழின் பண்பு, பண்பாடு, அதனுடைய அறிவு, ஆற்றல் இன்றளவில் உலகில் போய் கொண்டு சேர்க்கப்படவில்லை என்கிற ஆதங்கம் தமிழர்களிடையே இருக்கிற காரணத்தினால் இப்போது இப்படிப்பட்ட ஒரு மாநாடை அவ்வப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே அனைவரும் ஒன்றிணைத்து உலகிலேயே ஒழிக்கிறது என்பதற்காக இந்த மாநாடு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. 1700 ஆண்டுகள் மட்டும் உருவாக்கக்கூடிய இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம் இன்றைக்கு 1000 ஆண்டுகள் பழகி வாய்ந்தவை. ஆனால் 3500 ஆண்டுகளுக்கு முன்னே உலகில் ஒரு கோரியில் முக்கோரியில் இருந்து தமிழ் வளர்ந்து கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை என்று சொல்லியிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் 3500 ஆண்டுகளுக்கு முன்னே தொழிலாளர் இடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் இன்றைக்கு உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தினால்தான் இந்த அரங்கத்தில் இந்த அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் கூட்டமைப்பு இங்கு மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ் நம்முடைய பேச்சு, தமிழ் நம்முடைய மூச்சு, அது நீண்டு போச்சால் நம்ம மூச்சு என்கிற ஒரு வரியை நம் மனதில் சொல்லுவோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவனுடைய வரிகளும், யாரும் நீரும் யாவரும் கேள்வி என்ற கல்வியின் தூய வரிகளும், பகுத்தீண்டு பல்வேறு வாழ்வு வேண்டுதல் நீங்களோர் தொகுப்பவற்றெல்லாம் பல என்ற வழியினுடைய வரிகளும் உலகில் எந்த இலக்கியத்தில் எழுதப்படவில்லை. அப்படிப்பட்ட இலக்கிய வரிகள், ஆணித்தரமான வாழ்க்கைக்கு ஆதாரமான வரிகள் எல்லாம் தமிழில் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பிற மொழிகளிலே இன்றைக்கு உலக ஆளக்கூடிய மொழிகள் எந்த மொழிகளாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் நாம் மொழிபெயர்த்து உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களுக்கு இருக்கிறது என்பதை நினைவு கொண்டு இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு ஒத்துழைக்கின்ற அனைவரையும் சிறப்பாக எங்களுடைய தலைவர், பொதுச் செயலாளர், எங்களுடைய பொருளாளர், செயல் வீரர் பாஸ்கரன் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில்